சார் சன் டிவி வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா வேறு நம்பர்ஸ் வருது. இதுக்கு காரணம் வந்து வேறு ஒன்றும் கற்பிக்கப்படுது. அதாவது முந்தின படம் வந்து இவ்வளோ ஆயிருக்கு, அதை விட அதிகமாக சொல்லணுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு. இது உண்மையா சார்? இதெல்லாம் பொய். இப்போது அவங்க வந்து 151 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணும்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன், பல ஊடகங்கள் இன்ஃபேக்ட் ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பயங்கரமாக ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, முதல் முறையாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஆக்சுவல் நம்பரை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அவங்களோட எஸ்டிமேட் 155 இருந்தது, ஆனால் 151 தான் போட்டாங்க அவங்க. அதே மாதிரி 404 போடும்போதும் எல்லாருமே சொன்னது இவங்க அத்தன்டிக்காக போடுறாங்க, இவங்க எக்ஸாசரேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ டு த எக்ஸ்டென்ட் அந்த டீமே டிஸ்டர்ப் ஆயிருக்கும். என்னடா இது ஒரு 10% எக்ஸ்ட்ரா போடலாம்ல, எல்லாருமே 20% 30% போடும்போது ஏன்டா இவங்க வந்து 10% கூட போட மாட்டேன்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அவங்களுக்கு லிமிடேஷன் இருக்குது. அந்த லிமிடேஷனில் அவங்க எக்ஸாசரேட்டே பண்ணாமல் ஆக்சுவலாக என்ன அவங்க டேப்லெட் பண்ணாங்களோ அந்த நம்பரை போடுறாங்க. இதில் வந்து இந்த கம்பேரிசன் கேம் ஏன் அப்படின்றதான் எனக்கு உண்மையிலே புரியல. நான் வந்து கப்பல் ஆஃப் இன்டர்வியூவில் என்ன சொன்னேன், ஸ்போர்ட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணுறோமா? ஒரு சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை வந்து விராட் கோலி பிரேக் பண்ணுறாரு, விராட் கோலி ரெக்கார்டை வந்து ரோஹித் சர்மா பிரேக் பண்ணார், ரோஹித் சர்மா இது வந்து ஷமீர் பிரேக் பண்ணுறாரு வச்சுங்களேன். நம்ம வந்து அவர் ரெக்கார்டை வந்து நம்ம கம்மியாக பேசுகிறோமா? கண்டிப்பாக எப்பாவது பேசியிருக்கோமா? அவர் அந்த அச்சீவ்மெண்ட் அவருது, இந்த அச்சீவ்மெண்ட் இவருது, இந்த அச்சீவ்மெண்ட் இவருது. எவ்ரி பீரியடில் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. நான் இதை தான் வந்து பல இன்டர்வியூவில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபேன்ஸ் மத்தியில் ஏன் ஒரு புரிதல் இருக்குது இல்லை, ஒவ்வொரு ரெக்கார்டும் பிரேக் செய்யப்படும். நீங்கள் 600 கோடினா அந்த 650 கோடினா 620 கோடினா அந்த 620 கோடியை பிரேக் பண்ணதுக்கு இன்னொரு படம் வரும். அந்த 650 கோடி பிரேக் பண்ணது இன்னொரு படம் 700 கோடி பண்ணும். அது எந்த படம்னு யாருக்கும் தெரியாது. அது ஏன் பொசசிவாக இருக்கீங்க? ஏன் தலைவனுடைய படம் தான் வந்து இந்த நம்பரு மீதி பேர் நம்பர்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் பொசசிவாக இருக்கீங்க? அது எப்படி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றும்? இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் போகணும்னு சொன்னால் ஒரு படமும் பீட் பண்ணல. இன்றைக்கி இந்த படம்லாம் பீட் பண்ணதுன்னா அடுத்து நம்ம வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படம் பீட் பண்ணலாம், இதே மாதிரி ரெக்கார்டை ஒரு தனுஷ் படம் பீட் பண்ணலாம், இல்லைனா வந்து சிம்பு படம் கூட பீட் பண்ணலாம். நான் கேட்க வரது இந்த மாதிரி அப்கமிங்கில் செகண்ட் அதாவது வேரியஸ் ரேஞ்சில் இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து பீட் பண்ணி பெரிய லெவலில் வரலாம்ல. நீங்கள் ஏன் வந்து இந்த பொசசிவ்னஸில் இருக்கீங்க? என் தலைவன் படத்தை இறந்த படம் பீட் பண்ணக்கூடாது, அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னா, அப்போ இவங்க சொல்லுவாங்கள்ல, அப்போ நீ சொன்னதும் பொய் தான். அப்போது இது எப்படின்னா நை ஃபார் நை தான். நீ உன்னை சொன்னால் நான் உன்னை சொல்கிறேன். ஓகே, இப்படி ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியா உருவாகிறது எதிராக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி. ஸோ ஒரு ஹீரோக்கு எதிராக மற்ற ஹீரோஸோட ஃபேன்ஸ்லாம் செயல்படுறாங்க. 100%. அதாவது இந்த படம் ஜெயிச்சிடக்கூடாது, பெரிய லெவலில் நம்பர் வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த நம்பரை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லை. இப்போ சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்கிற நம்பர் தான் ஃபைனல். இப்போ ஃபைனலாக ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அது ஆன்லைனில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லா பத்திரிக்கையும் அதை தான் கோட் பண்ணிட்டே இருப்பாங்க. காலங்காலமாக அந்த படம் விக்கிபீடியாவில் வந்துடும். விக்கிபீடியா தான் அந்த நம்பர் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ இந்த நடிகர்களுக்கெல்லாம் இந்த நடிகர்களுடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகிடுது, ஐயோ நம்ம தலைவனோட இந்த படம் பெருசாக கலெக்ஷன் சொல்கிறாங்களே, அது நம்மளுக்கு பாதிக்கும்ல, நம்ம நம்புறோன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற ஒரு இது வந்துடும்.